மகிமையில் நீங்கள் பிரகாசிக்கும் பொழுது உங்கள் முகத்தை பார்த்து நான் பரவசம் அடைய விரும்புகிறேன். தேவாதி தேவன் தன்னுடைய மகிமையை ஒரு தடவை திரும்ப நம்முடைய சகோதரன் ஜெபராஜ் அதை வாசிப்பார், கேளுங்க. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இன்று இரவு நான் பேச போகும் முக்கியமான காரியம், அவர் உங்களை மகிமைப்படுத்துகிறவர். இந்த இடத்திலிருந்து நீங்கள் போகலாம், ஆனால் தொடர்ந்து கிறிஸ்து செய்ய போகும் ஒரு காரியம், உங்களை அவர் மகிமைப்படுத்த போகிறார். நல்லது ஐயா, மகிமை என்பது என்ன? 2 கொரிந்தியர் 4:17 சொல்கிறது, மகிமை என்பது நித்திய கனம், நித்திய மேன்மை, நித்திய கௌரவம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நம்முடைய தேச பிதா மகாத்மா காந்தி அடிகளை நாம் எண்ணும் பொழுது நம்முடைய உள்ளம் பரவசம் அடைகிறது. உலகம் முழுவதிலும் எந்த நாட்டிலும் எந்த மூலை முடுக்கிலும் சரி, அஹிம்சையை பற்றி பேசும் பொழுது, உண்மையான தேச பற்றை பற்றி பேசும் பொழுது, தேசத்திற்காக செய்யும் தியாகத்தை பற்றி பேசும் பொழுது யாரை பற்றி பேசுவார்கள்? மகாத்மா காந்தியடிகளை பற்றி. அஹிம்சை என்றால் உடனே நினைவுக்கு வருவது மகாத்மா காந்தி. ஆம், அவருக்கு மகிமை இந்த அஹிம்சை குணம் கொண்டு வருகிறது, இன்றும் கொண்டு வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் தேவாதி தேவன் என்ன சொல்கிறார்? தம்முடைய மகிமையை நமக்கு தருகிறார். அஹிம்சையிலிருந்து நம்முடைய தேச பிதாவிற்கு மகிமை வருகிறது. தேவாதி தேவனோ தன்னுடைய மகிமையை நமக்கு கொடுக்க விரும்புகிறாரா? தயவு செய்து ஏசாயா 42:8, ஏசாயா 48:11 என்ற வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். அங்கே தேவன் சொல்கிறார், நான் என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடேன், என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடேன். இது எங்கே? பழைய ஏற்பாட்டில். இதே தேவன், காணக்கூடாத இறைவன், மனிதர்கள் காணக்கூடியவராக இயேசு என்ற பெயரில் இறங்கி வந்தார். வந்த பொழுது தன் சீடர்களை பற்றி தேவனோடு பேசும் பொழுது என்ன பேசினார் பாருங்கள். யோவான் 17:22 என்ன சொல்லுகிறது பாருங்கள். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என்ன மகிமை? யோவான் 17:5 சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பதாக பரலோகத்தில் விண்ணுலகில் தேவனிடம் இயேசுவுக்கு இருந்த மகிமை, அந்த மகிமையை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறார். சில சமயங்களில் மிக தவறாக மற்றவர்களை கேலி பண்ணுவது உண்டு. ஓ, அந்த பிரசங்கியாரா, அவர் மகிமையெல்லாம் தனக்கு எடுத்துக்கொள்வார். யாராவது ஒரு பிரசங்கியாரை 4 பேர் புகழ்ந்தால் போதும், என்ன அருமையா பேசினாரியா, அவர் ஜெபம் செய்தார், என் காது நல்லாய் போச்சு, என் கண்ணு திறந்து என்று சொல்லிவிட்டால் போதும், உடனே ஓ அவர் எல்லா மகிமையும் தனக்கு எடுத்துக்கொள்கிறார். ஆனால் கிறிஸ்துவை பாருங்கள். தேவனே, நீர் எனக்கு வானுலகில் கொடுத்திருந்த சகல மகிமையும், எல்லா மகிமையும் நான் என் சீடர்களுக்கு கொடுக்கிறேன் என்றல்ல, கொடுத்தேன் என்றார். அதுதான் கிறிஸ்துவின் விருப்பம். பேசுகிறவர்கள் பேசட்டும். கிறிஸ்துவின் விருப்பம் தன்னுடைய சகல மகிமையும் உங்களுக்கு கொடுப்பதே ஆகும். என் மகன் பால் திருமணத்தின் மூலமாக மறைந்து போன எங்கள் மகள் இவாஞ்சலினுக்கு பதிலாய் வேறொரு இவாஞ்சலின் எங்கள் வீட்டிற்கு வந்தாள். அவளை நானும் என் மனைவியும் உயிரை போலத்தான் சிநேகிக்கிறோம். எங்கள் அன்பு மகள் ஏஞ்சலை போலவே அவளை சிநேகிப்போம். என்ன அவள் விரும்பி கேட்டாலும் சரி, எத்தனை ரூபாயானாலும் கடன் வாங்கியாவது வாங்கி கொடுத்து விடுவோம். அதில் தான் எங்களுக்கு சந்தோஷம். ஒரு நாள் என் மகனும் மனைவியும் மகளும், நான் அவளை மகள் என்று தான் அழைப்பேன், 3 பேரும் கடைக்கு போனார்கள். ஒரு நகை கடைக்கு போய் யாரோ ஒரு குழந்தைக்கு வெகுமதியாக கொடுப்பதற்கென்று சின்னம் சிறு மோதிரத்தை வாங்க அங்கே ஒரு நல்ல நெக்லஸ் வைக்கப்பட்டிருந்தது. என் மகளுக்கு ஒரே ஆசை, நாக்கெல்லாம் ஊற ஆரம்பித்தது.
ஐயோ, இந்த நெக்லஸ் நல்லா இருக்கே என்று சொன்னாள். உடனே என் மனைவி ஓட்டமாய் ஓடி போய், இது என்ன விலைங்க என்று கேட்டாள். அவன் சொன்னான், 10,500 என்னமோ சொன்னான். உடனே என் மகன், 10,000 கொடுத்து நெக்லஸ் வாங்குறதா? வாங்க வாங்க, நகை வாங்கிட்டீங்கல்ல, மோதிரம் வாங்கிட்டீங்கல்ல, போகலாம் என்று நடைய கட்டி விட்டான். வீடு வரும்போதே முகம் ஒரு மாதிரி இருந்தது. சரி, என்னமோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைத்து கொண்டேன். அப்புறம் மெதுவாக என் மனைவி சொன்னாள், இந்த நெக்லஸை பார்த்தா வாங்கி கொடுக்கலான்னா இந்த பைய கூட்டிட்டு வந்துட்டான் என்று. 2 பேரும் காத்திருந்தார்கள். எதற்கு? என் மகன் எப்ப வேற ஊருக்கு போவான். ஒரு நாள் அவன் கோயம்புத்தூர் காலேஜுக்கு போறான்ப்பா என்று சொல்லி போய்விட்டான். 7 மணி காலையில் அவன் போனான். 10 மணிக்கு என் மனைவியும் மகளும் ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணி சேவையும் தூக்கி கொண்டு அவசரமாய் புறப்பட்டார்கள். கொஞ்சம் கடைக்கு போய் வந்து விடுகிறோம் என்று. என்ன அப்படி என்ன அவசரம்? ஏதாவது மருந்து வாங்கணுமா என்று கேட்டு, இல்லை நீங்க அப்புறம் சொல்றேன் என்று சொன்னார்கள். வரும்பொழுது என் மகளுடைய முகத்தை பார்க்க வேண்டுமே, ஒரே சந்தோஷம். முகமே நிலவு போல காணப்பட்டது. கழுத்தை பார்த்தீங்களாப்பா என்றார். அப்பதான் பார்த்தேன். ஓ, நல்ல நெக்லஸ், அருமையான நெக்லஸ். ஒரே சந்தோஷம். எனக்கு ஒரு 10 முத்தம் கொடுத்துட்டான் அன்னைக்கு. அவ்வளவு சந்தோஷம். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் சமீபத்தில், சில நாட்களுக்கு முன்பு வெளியில் போய் வந்தோம். என் குட்டி பேரன் சாமுவேல் ஒரே சத்தம் போட்டு கொண்டிருந்தான். உடனே அவள் அந்த நெக்லஸை கழற்றி அவனுடைய கழுத்தில் போட்டாள். அவனுக்கு ரொம்ப குஷியாகி போச்சு. அப்பதான் சொன்னா, நீ பொட்ட பிள்ளையா பிறந்திருக்க கூடாது, உனக்கு நான் நெக்லஸா வாங்கி போட்டிருப்பேன்ல என்று அவள் சொன்னாள். ஆம்பளை பையனா பிறந்துட்டேன், இல்லைன்னா எல்லா நெக்லஸையும் போட்டு போட்டு உன்னை பார்ப்பேன் என்று சொன்னாள். எனக்கு அன்பானவர்களே, தாயின் உள்ளம் அப்படி. தான் விரும்பும் எல்லாவற்றையும் தன் குழந்தைக்கு அணிவித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். என் அருள்நாதர் இயேசுவும் அப்படித்தான். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் உன்னை நீதிமானாக்கி விட்டேன், அது போதுமா? இல்லை, எனக்கு எங்க அப்பா எவ்வளோ மகிமையை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாது, அது நான் விண்ணுலகத்தில் இருக்கும் பொழுதே எனக்கு அவ்வளவு மகிமை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையை நான் உங்களுக்கு அணிவித்து, அந்த மகிமையில் நீங்கள் பிரகாசிக்கும் பொழுது உங்கள் முகத்தை பார்த்து நான் பரவசம் அடைய விரும்புகிறேன் என்கிறார். கவலைப்படாதிருங்கள்.